போயிட்டு வந்தீங்களா மேல, அதே மாதிரி மலையை பாத்துக்கணும். மீதி இருக்க எல்லாமே ரோடு தான் ரொம்ப வாயில் இருக்கு பத்தியா, கேட் எல்லா கேட்டையும் 10 பேர். எந்த இடத்துலயுமே 5 பேத்துக்கு மேல கும்பல் இருந்தா யாருமே மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பேசாத, குணமா பேசு. எல்லாருமே நம்ம தோழர்கள் தான், தோழிகள் தான். தளபதி மேல ஆசை மீது தான் பொதுமக்கள் வருவாங்க. அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் குணமா அவங்கள போர்ஸ் பண்ணாம, அவங்க கோபப்படாம நல்ல சிரிச்ச முகத்தோட அவங்களும் நம்ம கழக தோழர்கள் தான், வேற யாரும் இல்லை. பொதுமக்கள் நம்மளை சார்ந்தவங்க தான். அவங்க தளபதி பார்க்க ஆர்வம் மிகுதியால் கொஞ்சம் ஏறி குச்சி வருவாங்க, ஓடி வருவாங்க, வண்டியை சரியா நிறுத்தாம வருவாங்க. நீங்க அவங்களுக்கு அறிவுரை கூறி வெளியே எந்த வித கும்பலும் சேராமல் அவங்கள பார்த்துக்கணும். அதான் முதல் வேலை. அதே மாதிரி இதுல இன்னொரு டீம் வருது. இது ஒரு டீம் தான், மொத்தம் 3 டீம் வராங்க. மொத்தம் 750 பேர் கேட்டிருக்கேன். அவங்க இதுல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கவங்க, கொஞ்சம் வீக்கா இருக்கவங்க எல்லாம் இருக்கு. அவசர உதவி தேவைன்னா அவங்கள வச்சுக்கலாம். இது இல்லாம டாக்டர்ஸ் மொத்தம் 15 பேர் சொல்லியிருக்கேன். 20 டாக்டர் வராங்க. அவங்க கூட செவிலியர்கள் வராங்க. அவங்க 40 பேர் வராங்க. அது இல்லாம 10 ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கலாம். 2 ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கேன். ஒரு 10 பேர் சொல்லிருக்கலாம். என்னங்க அப்படியே உங்களை கலக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு 10 பேர் ஒட்டுக்கா இருக்காங்க அப்படின்னாங்க, நீங்க ஒரு 2 பேர் போயிட்டு வாங்க அப்படி பிரிச்சு கூட்டு போகணும். அந்த 10 5 ஆக்கணும். அப்ப 10 பேர், இன்னும் 10 பேர் 20, இன்னும் 10 பேர் 30, இன்னும் 10 பேர் 50. அப்ப பெரிய கும்பலாயிரும். எந்த கிராமத்து போதும் ஒரு 5 பேருக்கு மேல சேர விடாம சேரவே விடக்கூடாது. அந்த கான்சன்ட்ரேஷனா இருக்கு. அடுத்தது மலை மேல மலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலையில ஆர்வம் மிகுதியால் நிர்வாகிகளாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் மேல ஏறி இந்த பக்கம் இறங்கி வர பார்ப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதையும் உள்ள விடவே கூடாது. அவங்களையும் நிறுத்தி, தம்பி இந்த பக்கம் ஏறாத, இது பாதுகாப்பு இல்லாத இடம், அதனால உள்ள மறுபடியும் பார்த்துக்கலாம். மறுபடியும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சேலம்ல நடக்குது, அதுல தளபதி நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்களையும் அனுப்பணும். முழுக்க பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், இங்க வர முடியாத நிர்வாகிகள் இல்ல ரசிகர்கள் வருவாங்க, அவங்கள கட்டுப்படுறது மட்டும் அவங்களுடைய வேலை. சரியா? இந்த நீதி அடுத்த டீம் வருது. யார் யாருக்கு என்ன வேலை அந்த பகிர்ந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு கேட்டுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ரோட்ல டிராபிக் ஆயிடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறு வந்துடக்கூடாது, வாகன ஓட்டிகளுக்கு எந்த இடையூறு வந்துடக்கூடாது. என்னென்ன வேலைங்கிறது பகிர்ந்து எல்லாத்தையுமே கொடுக்குறோம். அதை செஞ்சு முதல்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நில்லு. பின்னாடி போனோம், பின்னாடி போ. முன்னாடி மட்டும் முன்னாடி பின்னாடி போ. முதல்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நின்று பார்க்கலாம். இல்ல அதே மாதிரி ஒவ்வொரு லைன் 20 பேர் சாப்பாடு எதிர்பார்க்காத. எப்படி நம்ம அப்படியே இருப்போம், சாப்பிடுவோம். இல்ல பொதுமக்களை பத்திரமா வந்துட்டு பத்திரமா அனுப்பிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம்.